1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27வது வசனத்திலே சவுல் இஸ்ரவேலிலே ராஜாவாகும் பொழுது சில பேலியாளின் மனிதர்கள் சவுளை அசட்டை பண்ணி சவுலுக்கு காணிக்கை கொண்டு வராமல் போனார்கள். இவனா நம்மை ரட்சிக்க போகிறான், இவனா நம்மை மீட்க போகிறான், இவனா நமக்கு ராஜாவாக போகிறான் என்று சொல்லி அவனை மதிக்காமல் அவனை ஏளனமாய் பேசி அவனை பரியாசம் பண்ணி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் போனார்கள். ஆனால் அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் இப்படியா சொல்லுகிறது, அவனோ காது கேளாதவனை போல் இருந்தான் என்று. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர வைக்கும் பொழுது சில மக்கள் சவுளை ஏளனம் பண்ணினது போல நம்மையும் ஏளனம் பண்ணுவார்கள், நம்மையும் பரியாசம் பண்ணுவார்கள். அதற்கெல்லாம் நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அவைகளுக்கெல்லாம் நாம் பதிலளிக்க முற்படாமல் சவுல் எப்படி காது கேளாதவனை போல் இருந்தானோ அதே போல நாமும் அந்த வார்த்தைகளுக்கு அந்த பரியாசங்களுக்கு எல்லாம் நம்முடைய செவிகளை சாய்க்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி கொண்டு இருந்தோமே ஆனால் கர்த்தர் அவர்களையும் ஆள நமக்கு உதவி செய்வார். வாயினாலே நமக்கு புகழ்ச்சிகளை வர ஆண்டவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருந்தால் அதற்காக கவலைப்பட்டு பதிலளிக்க முற்படாமல் காது கேளாதவர்களைப் போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you.